வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா பெரிய மொமெண்டம் கிடையாது, செல் ஆஃப் வந்திருந்தது. லைக் ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும் மேபி. அதுவும் வாலட்டிலிட்டி கொஞ்சம் இருந்தது. அப்புறம் லாஸ்ட் ஒரு ஸ்டேஜ் பெரிய மொமெண்டம் இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லை. ஸோ ட்ரேட் பண்ணாதவங்க ரொம்பவே நல்லது, ஏன்னா தேவையில்லாம அன்னெசரி ஸ்டாப் லாஸஸ் வந்து வாங்காமல் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு எப்படி வந்துட்டு மார்க்கெட் போக போகுது அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 48,245 இருக்குது. ஸோ 48,245 வந்துட்டு நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கிறோம். ஒரு வாட்டி டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிவிசி இஸ் ஈக்குவல் டு 48,245. ஓகேங்களா. ப்ரீவியஸ் டே ஹை வந்து பார்த்தீங்கன்னா 48,373 இருக்குது, அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்து டேலோ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக கிடையாது இப்போதைக்கு நம்ம இருக்க ஜோனில். ஸோ இப்போ நம்ம டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணுறோம். ஸோ டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ பையிங் ஸ்விங்கில் இருக்க மாதிரி ஹையர், இதுக்கு அடுத்த ஹையர், இதுக்கு அடுத்த ஹையர், இதுக்கப்புறம் ஒரு ஹையர், அப்படி தான் இன்றைக்கி டே வந்துட்டு மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. பெரிய பையிங் இல்லைனாலும் அப்படி தான் ஸ்விங்ஸ் வச்சுருக்கு. நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல இருந்து திரும்ப அகைன் டேர்ன் அரவுண்ட் ஆகி இந்த லாஸ்ட்டு ஸ்விங்கை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் கண்டிப்பாக பியரிஷாக லோவர் அண்ட் லோவர் டார்கெட்ஸ்க்கு போக ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 48,000 வந்து பெரிய லெவலில் வந்துட்டு ஹோல்ட் ஆகாது. ஓகேங்களா. பெரிய லெவலில் ஹோல்ட் ஆகுது, ஏன்னா மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போது ஒன் டே சார்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். மல்டிபிள் டைம் 48,000 வந்து ரவுண்ட் 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம், 5 டைம், 6th டைம் வந்து இப்போது ஒரு பாசிட்டிவ் கேண்டில் மேக் பண்ண ட்ரை பண்ணுது. சப்போஸ் பையர்ஸ் வந்துட்டு அப்படிங்க ஒரு நெகட்டிவ் ஃபால் கொடுக்காம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே மார்க்கெட்டை தூக்கிடுறாங்க, இல்லை கேப் அப் ஆகி மூவ் ஆகுறாங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா 48,500 இந்த ரேஞ்சில் பாருங்கள் ஒரு கேப் இருக்கு இல்லையா. இந்த கேப் வரைக்கும் 48,600, 500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் அனாலிசிஸ். ஸோ இதை தாண்டி கேப் டவுன் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராப்ளி கேப் டவுன் ஆனாலும் அது மார்க்கெட் சினாரியோவில் நெகட்டிவாக தான் வச்சுக்கும். ஸோ ஃபஸ்ட் புல் ஆஃபில் செல்லிங் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சிம்பிளாக கிளியர் பண்ணிட்டு மோடி ஒரு வாட்டி சொல்கிறேன். மார்க்கெட்டில் ஸ்விங்ஸ் எல்லாமே ஹையர் அண்ட் ஹையர் போகிறனால லாஸ்ட்டு ஸ்விங் இது மார்க்கெட் நாளைக்கு டர்ன் அரௌண்டாக நெகட்டிவாக இந்த இடத்த க்ராஸ் பண்ணால் செல்லிங் வரும், ப்ளஸ் ஃபால் போகிறதுக்கு கீழே சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் இந்த ஸ்விங்கை ஹோல்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கு 48,600 வரைக்கும் டார்கெட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். கேப் டவுன் ஆச்சுன்னா ஃபஸ்ட் புல் பேக்கில் நெகட்டிவ் கேன் வந்தால் செல் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அனாலிசிஸ். இப்போ டெய்லி சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா 48,000 லெவல் வந்து ரொம்பவே மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அது பிரேக் டவுன் கொடுக்கறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. அண்டு இப்போ வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போது ஒவ்வொரு ரைஸ்லேயும் செல் ஆஃப் வந்துட்டுருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அதிகமாக ட்ரேட்ஸ் எடுத்து லாஸஸை ஒரே நாளில் வாங்கிக்காதீங்க, பிளான் பண்ணி ஸ்டாப் லாஸ் எடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.